Hi dear students, CA Foundation ஓட Jan 26 exams ஓட result லாஸ்டா வந்திருந்தது. நிறைய பேர் exams கிளியர் பண்ணிருந்தீங்க. For them I am congratulating everyone those who are cleared the exams. ஆனா நீங்க யாரெல்லாம் கிளியர் பண்ணலையோ அவங்கலாம் ஒரு ஷெல்லுக்குள்ள போயிட்டு ஓகேவா நீங்க ஆக்சுவலா நான் அன்சக்சஸ்ஃபுல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி எமோஷனலா உட்காந்துருக்கீங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா இது ஒரு ஈகோவா அடிச்சுக்கிட்டு எப்படி கிளியர் பண்ணலாம்னு திங்க் பண்ணுமே தவிர அது ஆக்சுவலா நீங்க என்ன பண்ண ஹெசிடேட் பண்ணிட்டு நான் எப்படி பண்றது, ஐயோ நான் கிளியர் பண்ணலையோ, ஐயோ நான் ஃபெயில் ஆயிட்டேனே அப்படி நம்ம ஃபீல் பண்றதுனால எதுவுமே நடக்க போதும், எதுவும் மாற போறதும் கிடையாது. நான் இதுல மார்க் நல்லா பண்ணியிருந்தேன், நான் அக்கௌண்ட்ஸ் நல்லா பண்ணியிருந்தேன், ஆனா எனக்கு மார்க் வரல, எனக்கு மார்க் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் பேசுறதுனாலயோ அந்த மார்க்லாம் மாறாது. இப்ப எக்ஸாம்பிள் டைம் டிராவல் மிஷின் வச்சு அங்க போய் மார்க்லாம் மாத்த முடியுமானா அதெல்லாம் மாத்தலாம் முடியாது. அது உங்க ஹேண்ட்ஸ்லயும் ஆக்சுவலா கிடையாது. ஓகேவா? சோ உங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ண போறேன், என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் என்ன கொடுக்க போறேன், நான் உங்களுக்கு என்ன அதுல மோட்டிவேட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியலாவே நீங்க CA ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் நான் May 26 கிளியர் பண்ண ஆசைப்படுறேன் சார், நான் என்ன சார் பண்றது, Jan 26 எக்ஸாம்ஸ் எனக்கு சக்சஸ் வந்து டிலே ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணலாம்னு எனக்கு கேள்வி கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுப்பேன்னு பாத்தீங்கன்னா, சார் நான் வந்து CA ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், நான் கிளாஸஸ் நல்லா தான் பார்த்திருக்கேன், ஆனா ஸ்டில் ஐ டோன்ட் ஹேவ் அன் என்ன சொல்றது ஆக்சுவலா எனக்கு ஒரு இனஃப் ஆஃப் பிராக்டிஸ் இல்ல, டெஸ்ட் மட்டும் எழுதல, ஓகே அந்த மாதிரி எனக்கு லாக் ஆயிருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு கைடன்ஸ் கொடுக்க போறேன். இன்னொன்னு சார் எனக்கு கான்செப்ட்லயே எனக்கு டவுட் இருக்கு, எனக்கு கான்செப்ட்ல கிளாரிட்டி இல்ல, நான் கிளாஸஸும் ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணல, அதே நான் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா இருக்கு நான் ஃபீல் பண்றேன், என்ன சார் பண்ணணும், அதுக்கு நான் வந்து கைடன்ஸ் கொடுக்க போறேன். ஓகேவா? சோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டூடெண்டா நான் வந்து ஒரு ஜான் எக்ஸாம்ஸ் எழுதினேன், ஆனா நான் ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி இல்லாம கிளாஸஸ் கண்டென்ட் ஒழுங்கா புரியாம அறகுறையா நான் படிச்சுட்டு போயிருக்கேன், என்ன சார் பண்ணணும் அப்படி இருந்தா ஓகே ஐகாம் கிளாஸஸ்ல பெஸ்ட் மாம்பழத்துல நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்காக எக்ஸாம் ஓரியன்டட் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? அந்த எக்ஸாம் ஓரியன்டட் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணி கான்செப்ட்ஸ் நல்லா கிளாரிட்டி பண்ணிக்கோங்க. சார் ஸ்டில் எக்ஸாம் ஓரியன்டட் கிளாஸஸ் வந்து நீங்க வந்து ஆக்சுவலா ஒரு எக்ஸாம் ஓரியன்டட் தான் டீச் பண்ணுவீங்க, எனக்கு இன்னும் அந்த கான்செப்ட்ஸ் இன்னும் நல்லா டவுட் இருக்கு, இன்டெப்தா கிளாஸஸ் பார்க்கணும்னா எக்ஸாம் ஓரியன்டட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் நம்மளோட ரெகுலர் கிளாஸஸ் எடுத்து பேக்கப் ஃபேஸ் டு ஃபேஸ்ல எடுத்த கிளாஸஸ் உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே கொடுக்க போறேன். ஆனா யாருக்கு கொடுக்க போறேன்னா எக்ஸாம் ஓரியன்டட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை நான் கொடுக்க போறேன். ஓகேவா? சோ இதெல்லாம் என்ன சார் பெனிஃபிட், என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு சாப்டர் பர்டிகுலர் சாப்டர்ல டவுட் இருந்திருக்கும், இல்ல பர்டிகுலர் சாப்டர் வெயிட்டேஜ் கொடுக்காம வந்திருப்பீங்க, எக்ஸாம் அதிகமா கேட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ் நல்லா ரிவிஷன் பண்ணி நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க எழுதலாமானா எழுதலாம். ஓகேவா? சோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த எக்ஸாம் ஓரியன்டட் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணி டெஸ்ட் சீரியஸ் மாதிரி பிளான் பண்ணி கொடுக்க போறோம். அந்த டெஸ்ட் சீரியஸ் அழகா பிளான் பண்ணி கொடுத்து அதை எழுத வச்சு உங்க என்ன பண்ண போறேன் எக்ஸாம்ஸ்க்கு ரெடி பண்ணி அனுப்ப போறேன் May 26. இது ஒரு ஆப்ஷன். இல்ல சார் I already know the concepts அப்படியே இருந்தாலும் இந்த மாதிரி எக்ஸாம் பேட்சஸ் கிளாஸ் எடுக்க எனக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஏன்னா நீங்க ஹார்ட்லி நீங்க சொல்றபடி பார்த்தா ஒரு 50 days தான் சார் எனக்கு இருக்கு, அந்த 50 days அந்த மாதிரி கிளாஸஸ் தான் பார்த்தா டைம் ரொம்ப அதிகமாற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா you can attend only test series அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா? டெஸ்ட் சீரிஸ் we are planning both for West Mambalam also in தாம்பரம். தாம்பரம் எக்ஸ்க்ளூசிவா என்ன பண்றோம், டெஸ்ட் பேட்டர்ன் மட்டும் ஃபாலோ பண்ண போறோம். அழகா டெஸ்ட் சீரிஸ் மட்டும் பிளான் பண்ணி அழகா ஒரு 3 units 4 units கொண்டு என்ன பண்ண போறோம் டெஸ்ட் சீரிஸ்லாம் கண்டக்ட் பண்ணி ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி மாடல்ஸ் மாதிரி உங்க எழுத வச்சு அழகா எக்ஸாம் ட்ரைன் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் May 26 எக்ஸாம் எழுதலாம். நம்ம அழகா மார்க்கும் ஸ்கோர் பண்ணி நம்ம ஃபவுண்டேஷனை முடிச்சிடலாம். ஓகேவா? இது இன்னொரு என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் திங்க் பண்றேன். ஓகேவா? சோ சில பேர் வந்து டெஸ்ட் எழுதாம போயிருப்பீங்க, அந்த தப்ப பண்ணாதீங்க, நல்லா டெஸ்ட் எழுதி போங்க. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் நீங்க என்ன படிக்கணும், ஓகே ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கு நீ எந்த சாப்டர் ஃபோக்கஸ் பண்ணணும், ஓகேவா? இப்ப அக்கவுண்ட்ஸ் ஆனா என்ன சாப்டர் படிக்கணும், எந்த மெட்டீரியல்ஸ்னா நீ கவர் பண்ணணும், எந்த மெட்டீரியல் கவர் பண்ணா உனக்கு மார்க்ஸ் நல்லா வரும், எந்த சாப்டர் நீ பார்க்காம எக்ஸாம் ஹாலுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அக்கவுண்ட் சப்ஜெக்டா இருக்கட்டும், லா சப்ஜெக்டா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், ஓகே மேக்ஸா இருக்கட்டும், ஓகேவா குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூட் அதா இருக்கட்டும், உனக்கு எல்லாத்துலயுமே நான் என்ன பண்ண போறேன் அழகா உனக்கு கைட் பண்ண போறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் நெக்ஸ்ட் வீடியோஸும் கிளியரா சொல்ல போறேன். ஓகேவா? நீங்க எதையுமே ஒரி பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஸ்டே ஃபோக்கஸ்ட். நம்ம டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, இப்போ நீங்க டவுன் ஆகி உங்க எனர்ஜியை கம்மி பண்ணிட்டு அதை தேவையில்லாம வேஸ்ட் பண்றதுக்கு பதில் வாட் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு பாருங்க. உடனே கீழே விழறோம், கீழே விழுந்துட்டு ஐயோ நான் அப்படி விழுந்துட்டேன் இப்படி விழுந்துட்டேன் அப்படி ஆச்சா இப்படி ஆச்சான்னு சொல்லிட்டு இருந்தானா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஓகே அப்படி திங்க் பண்ணது போல கீழே விழுந்தாச்சு நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்து முதல்ல ஏஞ்சி நிக்க தான் ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான். ஓகேவா? எஸ் யூ ஆர் ஃபேசிங் சம் ஸ்ட்ரகிள், யூ ஆர் ஃபேசிங் சம் அன்சக்சஸ்ஃபுல் திங் இருக்குதுன்னு வச்சுக்கோ, சக்சஸ் டிலே ஆயிருக்குன்னு வச்சுக்கோ, அதை பத்தி யோசிச்சு ஃபீல் பண்ணி எமோஷனா திங்க் பண்ணிட்டு இருந்தா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ வி நீட் டு திங்க் ஆக்சுவல் என்னது, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். எப்படி ஒரு கீழே விழுந்தா ஏஞ்சி மேல நடக்க ஆரம்பிக்கிறான், அதே மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு திங்க் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, எய்தர் நம்ம டெஸ்ட் எழுதாலும் லேக் ஆகணுமா, இல்ல எய்தர் நம்ம வந்து ஆக்சுவலா கிளாஸஸ் கான்செப்ட்ஸ் டவுட் இருக்கா அப்படின்னு
அப்படின்னு திங்க் பண்ணுங்க. உனக்கு எது ரைட்டோ அதை நீ சூஸ் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ண ஆரம்பிங்க. சரி, நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே, நம்ம ஸ்டூடெண்டா இருக்கட்டும், அவுட் சைட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நான் அட்ரஸ் பண்றேன். ஓகேவா? யாருக்கெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கு, இல்ல சார் எனக்கு நான் இந்த மாதிரி தப்பு பண்றேன், நான் பண்ற ஸ்டடி ப்ரிப்பரேஷன் பிளான் கரெக்டா தான் பண்றேனா அப்படின்னு நீங்க அழகா என்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அகாடமி நேர்ல வாங்க, அழகா உனக்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ற என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, வாட் நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு டன், எது நீ தப்பு பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் கவர் பண்ணணும். அந்த மாதிரி நான் கைடன்ஸ் வீடியோவாவும் நான் ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் அழகா போட போறேன். பிளஸ் நீங்க நேர்லயே வந்து மீட் பண்ணலாம். ஓகே, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் டைம்ல வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க நேர்ல வந்து மீட் பண்ணி உங்களோட டிஸ்கஷன்ஸ் நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ எதுவுமே ஒரி பண்ணாம ஃபுல் கான்ஃபிடன்ஸோட, ஃபுல் என்ன சொல்ல, ஆக்சுவலா நீங்க ஒரு பேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண மைண்ட்ல செட் பண்ணிட்டு நல்லா டக்கு டக்குன்னு ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஒரு சப்ஜெக்ட் 10 டேஸ் வச்சா கூட 40 டேஸ் முடிச்சிடலாம். ஒரு 10 டேஸ் நீங்க எக்ஸாம் டெஸ்ட்னா ரிவிஷன்ஸ் நீங்க உங்களுக்கு பிளான் பண்ணிட்டு அழகா எக்ஸாம் எழுதலாம். May 26th நம்ம கிளியர் பண்றோம்ன்றத நீங்க மைண்ட்ல செட் பண்ணி நல்லா ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கு நீ என்ன படிக்கணும், என்ன வெயிட்டேஜ், எந்த சாப்டர் ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன மெட்டீரியல்ஸ்லாம் நீ கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு அழகா உனக்கு சொல்றேன். ஓகேவா? சோ தேங்க்யூ அண்ட் டோன்ட் வரி ஃபார் எனிதிங் அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட்.